Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 20/3/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவை நம்ம வெல் அட்வான்ஸ்டாக போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பிடிஎஃப்பில் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2025க்கு, அதாவது நீங்கள் நீட் எக்ஸாமெல்லாம் எழுதி முடித்து கவுன்சிலிங்க்கு, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். இது 2024 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து எடுத்துருக்குறோம். இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது, 2025 இதில் ஏதாவது மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதையும் இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஒரு அப்டேட்டாக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சு மார்ச் 2026 நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க. அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு 2025 கவுன்சிலிங் தொடர்பாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2024 என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அட்டென்ஷன் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன்ஸ் 24-25 இன் வியூ ஆஃப் ஆன்டிசிபேட்டட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபார் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் 24-25 இது கடந்த ஆண்டுனுடையது. அதே போல் இப்போ 2025க்கு நீட் எக்ஸாம் மே மாதம் எழுதி முடித்த பிறகு இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த அப்டேட் வந்தோன்னா அதையும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் நீடு ஃபார் எக்ஸ்பீடைட்டட் counseling, the candidate who want to apply for state quota seats in government medical and dental colleges, government quota seats in self-financing medical and dental colleges, management quota seats, self-financing medical and dental colleges and NRI seats in self-financing medical and dental colleges are hereby requested to keep the following documents and certificates ready. அப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள சான்றிதழ்கள் இது எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுருக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவை நம்ம ஏன் இவ்வளோ அட்வான்ஸாக போடுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம், இந்த கீழே கொடுத்துள்ள எத்தனை பாயிண்ட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18-20 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் கொஞ்சம் நீங்கள் இப்போ இருந்தே தயார் செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீட் யூஜி அட்மிட் கார்டு அண்டு ஸ்கோர் கார்டு. நீட் யூஜி அட்மிட் கார்டு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் முடிஞ்சுது, கரெக்ஷன் விண்டோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. மே 1 1 மே 2025 உழைப்பாளர் தினத்தன்னைக்கு 2025க்கான நீட் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அப்ளிகேஷனை கோத்ரூ பண்ணிவிட்டு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அட்மிட் கார்டை என்ன பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணி ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்குங்க, இல்லைன்னா 10 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஹால் டிக்கெட்டை நீங்கள் எக்ஸாம் சென்டர்லேயே கொடுத்துருவீங்க. ஸோ ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க கவுன்சிலிங்க்கு சேர்ந்து. அப்புறம் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது நீட் ரிசல்ட் வந்த பிறகு வரக்கூடிய அந்த மார்க் ஷீட் தான் நீட் ஸ்கோர் கார்டு. கிளாஸ் 10 மார்க் ஷீட், போத் சைடு ஆஃப் த சர்டிஃபிகேட், 2 பக்கம் இருக்கக்கூடிய கிளாஸ் 10 மார்க் ஷீட்டு, கிளாஸ் 11 மார்க் ஷீட், இது போத் சைட் சர்டிஃபிகேட்டு. இது அப்ளிகபிள் ஆகிறவங்க மட்டும் வச்சுக்கிட்டா போதும். எதனாலன்னா சிபிஎஸ்சியில் 11th மார்க் ஷீட் இருக்காது. அதே போல் இந்த கொரோனா பீரியடில் இருந்தவங்களுக்கு 11th எக்ஸாம் ஒரு சிலர் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கணும். அதே போல் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்
இப்போது நீங்கள் கரண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் HSC மார்க் ஷீட்டு இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஜூன் மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த HSC மார்க் ஷீட்டு 2 சைடும். அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்டைன்டு ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் HSC ஆர் ஈக்குவலன் கோர்சஸ். இப்போது நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு வெளியில் வர்றீங்க அப்படின்னா டிசியும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை ரிப்பீட்டர்ஸாக இருந்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு எனக்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடைக்கல, இந்த வருஷம் திரும்பவும் நீட் எழுதுகிறேன், அந்த மீன்வைல் நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன், நர்சிங் ஜாயின் பண்ணியிருந்தேன், இல்லைன்னா வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கடைசியாக எந்த இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுட்ருக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து ஒரு டிசி வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போது certificate for the proof of study from 6th standard to 12th standard for the candidate who have studied completely in Tamil Nadu. இப்போ இதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இவ்வளோ அட்வான்ஸாக போட்டிருக்கிறோம். இந்த 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா போனஃபைடு சர்டிஃபிகேட், தமிழ்நாட்டில் நீங்கள் படித்ததுக்கான ப்ரூஃப். இப்போது ஒரு கேண்டிடேட்டு 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாருன்னா அந்த ஸ்கூலில் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது +2 எக்ஸாம் முடித்து வரும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த போனஃபைடு சர்டிஃபிகேட்டையும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு சில கேண்டிடேட்டு அவங்க பேரண்ட்ஸினுடைய ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் விஷயமாகவோ இல்லை மைக்ரண்ட் ஆனவங்களாக இருந்தால் வேறு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. 6th to 8th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, 8th to 10th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அப்புறம் 11th to 12th இன்னொரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அப்போது நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படித்தீங்களோ எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் தமிழ்நாட்டில் படித்ததுக்கான அந்த ப்ரூஃபை தான் என்ன சொல்கிறோம், போனஃபைடு சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த போனஃபைடு சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க, 12th முடித்து வெளியில் வரும்போது ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் ஆர் பிரின்ஸிபல்கிட்ட கேட்டு இதையும் வாங்கிட்டு வந்துடுங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட் நீட் டு பி அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ கிளைம் தர் நேட்டிவ் ஆஸ் தமிழ்நாடு ஃபார் கம்யூனல் ரிசர்வேஷன். கம்யூனல் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்சிஏவாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம். இப்போ இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்டோட டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் நீட் டு பி அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ கிளைம் தர் நேட்டிவ் ஆஸ் தமிழ்நாடு ஃபார் கம்யூனல் ரிசர்வேஷன். ஓகேங்களா? அப்போது ஒன்று அப்பா இல்லைன்னா அம்மா யாராவது ஒருத்தருடைய நேட்டிவிட்டி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணலன்னா என்ன ஆகும், கம்யூனல் ரிசர்வேஷன் கிடைக்காது, உங்களை வந்து ஜென்ரல்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு எந்த விதமான அறிகுறியும் இருக்காது. இப்போ நம்ம சொல்கிற எல்லா தகவலும் யாருக்குன்னா பேரண்ட்ஸுக்கு தான். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டர்ஸாக இருக்கிறவங்க, ரிப்பீட்டர்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க +2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பேரண்ட் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு இப்போ இருந்து 1 by 1 தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் அறிகுறி இருக்காது. இன்னமும் உங்களுக்கு வந்து இப்போது ஏப்ரல் மார்ச்சில் இருக்கிறோம், ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் அவகாசம் இருக்குது. 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் பொறுமையாக இந்த தகவல்களை, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட் நீட் டு பி அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ கிளைம் தர் நேட்டிவ் ஆஸ் தமிழ்நாடு. அப்போது அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் வேணும்னா பேரண்ட்டினுடைய நேட்டிவிட்டியும் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணலைன்னா யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் ஜென்ரல். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் obtained from the competent revenue authority. அப்போது ரெவென்யூ அத்தாரிட்டிகிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பேரண்ட்டு தான் வாங்கியிருக்கணும். அது அப்பாவதாக இருக்கலாம், இல்லைன்னா அம்மாவதாக இருக்கலாம். போனஃபைடு சர்டிஃபிகேட் ஆஃப் த சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் சிஇஓ சார்கிட்ட 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்ததுக்கான, அரசு பள்ளியில் படித்ததுக்கான அந்த ப்ரூஃப். இது யாருக்குன்னா 7.5% கேண்டிடேட்டுக்கு. இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட் இது யார் வைக்கணும்? இந்த இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட் அப்படிங்கிறது
ஃபீஸ் எக்ஸம்ஷன் வேணும், எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்ற மாணவர்கள், ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ தோஸ் ஹூ ஆர் பிலாங்கிங்ஸ் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாணவர்களும் அதே போல் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்ததுன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு ரெடி பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து நீங்கள் அதர் தேன் ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை தவிர, சிபிஎஸ்சி போர்டை தவிர, ஐசிஎஸ்சி போர்டை தவிர, ஐஎஸ்சிஇ போர்டு இதை தவிர வேறு ஏதாவது ஒரு போர்டில் படிச்சிருக்கிறீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். இதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கும். ஸோ இப்போ இருந்து அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். திரும்பவும் சொல்கிறேன், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் வேணும்? தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படித்தவங்க தேவையில்லை, சிபிஎஸ்சி போர்டில் தேவையில்லை, ஐசிஎஸ்சி போர்டில் படித்தவங்க தேவையில்லை. அதை தவிர வேறு ஏதாவது போர்டில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். மேற்கொண்டு கோர்ட் ஆர்டர் ஏதாவது நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கிங்க. தேவைப்படுறவங்க மட்டும் அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதையும் வச்சுக்கலாம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், மைனாரிட்டி கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டு தெலுங்கு அண்டு மலையாளம். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டான் கீழே வரக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ்லேயோ இல்லை மலையாளம் மைனாரிட்டி காலேஜ்லேயோ நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா அந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டு உங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லி இப்போவே வாங்கி வச்சுக்குங்க. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆர் பிரின்ஸிபல் சார்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரக்கூடிய மைனாரிட்டி சீட்டுக்கும் இந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டு லைக் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூருக்கும் அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரக்கூடிய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதுக்கெல்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஃபார் கேண்டிடேட் கிளைமிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ், என்ஆர்ஐயில் நீங்கள் சீட் எடுக்க விரும்புகிறீங்கன்னா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர், யார் வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இந்தியன் எம்பசி டாக்குமெண்ட்டும் அதே போல் அவங்களுடைய ஓசிஐ இல்லைன்னா ஓசிஐ கார்டு வித் சீலோட ப்ரொடியூஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா எந்த மாதிரியான உறவு முறை, அவங்க கேண்டிடேட்டுக்கு எந்த மாதிரியான உறவு முறை அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வைக்கணும். என்ஆர்ஐ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் அண்டு த கேண்டிடேட் இஸ்யூட் பை த காம்பிடென்ட் அத்தாரிட்டி, ரெவன்யூ அத்தாரிட்டி, வேலிடு இந்தியன் பாஸ்போர்ட், அவருடைய இந்தியன் பாஸ்போர்ட்டும் என்ஆர்ஐ ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுறாரு இல்லைங்களா, அவருடைய இந்தியன் பாஸ்போர்ட்டையும் கொடுக்கணும். அது வந்து இப்போது ஏஸ் ஆன் டேட்டில் இருக்கணும். அது ரெனியூவல் ஆகிருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு டெட்லைன் வச்சுருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது என்ஆர்இ நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல், அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு பாஸ்புக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜ் எல்லாம் தேவைப்படும். திஸ் நோட்டிஃபிகேஷன் இஸ்யூடு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கேண்டிடேட் அண்டு டஸ் நாட் இண்டிகேட் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் ஷெட்யூல். இது வந்து 2024 நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் டிஸ்க்ளைமராக. முன்கூட்டியே இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இருந்து அதற்கான வேலைகள் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் வந்து ஓபிசி என்சிஎல் அப்படின்ட்டு நீட் அப்ளிகேஷன் போடும்போது போட்டிருந்தீங்கன்னா ஏப்ரல் 1 பிறகு, ஏப்ரல் 1, 2025 பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் ஒரு டைம் அடுத்த ஃபினான்சியல் இயருக்கு, அடுத்த நிதியாண்டுக்கு இன்னொரு ஓபிசி என்சிஎல் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது
ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அது மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃப்ரம் 1 டிசம்பர் 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.